ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமதி ரவிச்சந்திரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி குழம்புக்கு முதல்ல சிக்கனை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வெறும் குக்கரில் நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அரைச்சி விழுது சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து கலந்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததும் விசில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நாட்டுக்கோழின்றதுனால 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நாட்டுக்கோழின்றதுனால 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துருக்கிறேன். அது நல்லா வெந்துடுச்சு. இப்போது நல்லா வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி, அதனால் 1 போதும். இதை நல்லா போட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் வேக வச்ச சிக்கனை தண்ணியோடு இதோடு சேர்த்து கலந்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தது ஒரு முழு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாலை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. கரம் மசாலாலே நான் சோம்பு சேர்த்துருக்கிறதுனால சோம்பு தனியாக சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். பக்கத்தில் மாற்றி வச்சுட்டேன் சின்ன அடுப்பில். அன்றைக்கி நான் சிக்கன் குழம்புக்கு பூரி செஞ்சுருந்தேன். இது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலை, திங்கக்கிழமை காலையில் டிஃபனுக்கு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். சிக்கன் குழம்பும் பூரியும் தான் அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு லஞ்சுக்கு 2 வேளைக்குமே பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.